இப்ப இறைவனை நாம் தேடி போகிறோங்கிற வார்த்தையை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இறைவனை தேடி எல்லாம் போகல. போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இங்க தூர்வாரப்படணும் அவ்வளவுதான். அங்க சுத்தப்படுத்துங்க நீங்க. உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஊறி அந்த இறை அருள் என்பது ஊறிக்கொண்டே இருக்கும். ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே 9வது தந்திரத்திலே சூனிய சம்பாசனை என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடல். தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி மாறி கிடக்கும் வகையறிவார் இல்லை, மாறி கிடக்கும் வகையறிவாளருக்கு ஊறி கிடந்ததன் உள்ளன்புதானே என்பதுதான் அந்த பாடல். சூனிய சம்பாசனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது மறைமுகமாக செய்திகளை சொல்லுதல். மறைபொருள் திரட்டு அப்படின்னு தமிழ்ல நம்ம இதுல இருக்கும். அதாவது நேரடியாக அதுல பொருள் இருக்காது. ஆனால் ஆழம் காற்பட்டு சிந்திப்பவர்களுக்கு அது நன்றாக புரியும். இப்ப ஆழங்கால்பட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, தமிழை பொறுத்தவரை யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதுதான் சொல்லணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பண்பாடு. இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு போய் 10ஆம் கிளாஸ் பாடத்தை நம்ம போதிக்க கூடாது. அப்ப யாருக்கு எதை சொல்ல வேண்டும்? இங்கே சூனிய சம்பாசனை என்பது முழுக்க முழுக்க வந்து உயர்ந்த தவசீலர்கள், அனுபவ சீலர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அது போலதான் இந்த சூனிய சம்பாசனை அப்படிங்கிறது. சம்பாசனை அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்த வார்த்தை தான். அதாவது கலந்துரையாடல் சம்பாசனை அப்படிங்கிறது. சூனிய சம்பாசனை அப்படின்னாக்கா மறைமுகமாக பேசுதோ. சாதாரண மனிதர்கள் இந்த பாட்டு படித்தாங்கன்னா அவங்களுக்கு அர்த்தம் புரியாது. என்ன சொல்லுக வருகிறார்? தூறு படர்ந்து கிடந்தது. அந்த காலத்துல கிணறு வெட்டுவாங்க. கிணறுல வந்து வருஷம் என்ன ஆகும், இடிந்து இடிந்து மேல இருக்கிற மண்ணு உள்ள விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தூர் வாருதல்னு பேரு. உள்ள இருக்க அந்த தண்ணீர் அப்புறம் மூடிடும். தண்ணீர் இருக்கிற இடம்லையும் மூடிடும். அப்புறம் அதை வந்து தூறு அப்படின்னாலே அடிக்கடி அதை வந்து மூடிக்கிட்டே இருக்கும் அந்த கிணறு. கிணறு வெட்டுறவங்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு தெரியும். இப்ப இதில் நேரடியா என்ன பொருள் சொல்றாரு அப்படின்னா, தூறு படர்ந்து கிடந்தது, மாறி கிடக்கும் வகையறிவாளர். அது தூணெறி மாறி கிடக்கும் வகையறிவார் இல்லை. அந்த தூரை அல்ல தெரிந்த தகுதியானவர்கள் இல்லை. தகுதியானவர்களுக்கு ஊறி கிடந்ததுன்னு உள்ளன்பு தானே. அந்த தூரெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஊறி கிடந்த அந்த தண்ணீரை அந்த கிணற்றை பயன்படுத்துகிற விவசாயி பயன்படுத்துவோம். இப்படி சொன்னாக்க அது அர்த்தம் தெரியாது. இது ஒரு யோகி திருமூலர் ஒரு வார்த்தை சொல்றார், கிணறுல தூர் கிடந்துச்சு, அது அல்ல தெரியல பல பேருக்கு. அப்படி யாருக்காவது அல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து அந்த உள்ள ஊறி கிடக்கின்ற அந்த தண்ணீரை பயன்படுத்தி ரொம்ப அன்போடு அதை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது. இது மறைபொருள். இது புரியாது. என்ன செய்கிறாருன்னா, தூறு படர்ந்து கிடந்தது. நமது ஆன்மா அப்படிங்கிறத வந்து மூடுது இல்ல. தூறு அப்படின்னாலே அதனுடைய தன்மையை மூடி கிடக்கிறது. தண்ணி இருக்கிற இடம் இப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு கிணறு 30 அடி அப்படின்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்குலாம் விவசாயம், வருஷம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கிணத்துக்குள்ள உள்ளர போய் மேலேருந்து இடிஞ்சு விழுந்துரும். ஒரு 10 அடி மண் உள்ளர விழுந்துரும். விழுந்தா தண்ணி இருக்காது. அப்புறம் உள்ளே இருந்து அள்ளிட்டு திரியணும். அண்ணா தான் உள்ள இருந்து தண்ணி வரும். அது போல இந்த ஆன்மாவை இந்த மாயை என்பது அப்போதைக்கு அப்போது வந்து மூடிக்கொண்டே இருக்கும். மனித வாழ்க்கையில நான் வந்து இந்த சுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நேற்று நான் சுத்தமா இருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க குளிச்சிங்களா அப்படின்னா, நேற்று வரலையும் நான் சுத்தமா இருந்தேன் அப்படின்னு முத்தம் இல்லை. இது அன்றாடம் வந்து நம்ம குளித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த ஆன்மாவை அப்பொழுதுக்கு அப்பொழுது இந்த தூர் என்கின்ற மாயை என்பது மூடிக்கொண்டே இருக்கிறது. தூறு படர்ந்து கிடந்தது, தூ நெறி மாறி கிடக்கும் வகை எறிவாளர் இல்லை. அந்த தூ நெறி அப்படின்னா தூய்மையான நெறி. அது மாறி கிடக்கும் வகை எறிவாளர் இல்லை. அதை முழுமையாக அப்புறப்படுத்தி அதை அது எதன் மூலமாக இந்த தூருக்கு நம்மளுக்கு வருகிறது என்றால்
ஐம்புலன்கள் மூலமாக நம்மளுக்கு வருகிறது. ஐம்புலன்கள் மூலமாக வருகிற அனுபவம் என்பது உள்ளபடியா ஆன்மீக உலகத்துக்கு அது ஒரு தடை. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் வழியாக வருகிற அனுபவங்கள் இப்போ மனுஷ வாழ்க்கையில அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? அவர் ரொம்ப தூரு. நிறைய இந்த உலகியல் அனுபவம் என்பது ஒரு தூரு. அதாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஒரு நிறைய அனுபவிச்சிருக்காரு அவரு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அவர் பெரிய அனுபவசீலர் அப்படின்னு நினைப்போம். அப்ப என்ன, அந்த கிணற்றுல வந்து நிறைய இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஐம்புலன் வழியாக நீங்கள் கொள்முதல் செய்கிறீர்களோ, அவர் நிறைய பார்த்துட்டாருங்க, அவர் நிறைய அனுபவிச்சுட்டாருங்க, அவர் நிறைய பார்த்தவருங்க அப்படின்னா அவரிடம் நிறைய அழுக்குகள் உள்ளே இருக்கு. அப்ப இந்த அனுபவம் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம் நம்ம அப்படின்னா, உலகில் அவர் வந்து அவர் பெரிய பிசினஸ் மேன், அவர் பெரிய ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர், அவர் பெரிய நல்ல அளவுல வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டாரு. இந்த கடைசி காலத்துலலாம் சொல்லுவாங்க, அவர் நல்லா அவருக்கு ஒரு 4 மனைவிங்க, நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டாருங்க. அது இறக்குறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் நல்லா அனுபவிச்சுட்டாரு அப்படிங்கிறது. அனுபவம் என்பதுல இப்ப உலகியல் அவர் வந்து பணம் சம்பாதிச்சிட்டாரு, அவர் நல்லா 4 வீடு வாங்கிட்டாரு, அவர் வந்து பிள்ளைகள எல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டாரு, அவர் வாழ்க்கையில எல்லாம் நல்லா நிறைவா வாழ்ந்துட்டாரு. இது எத இது இந்த மாரி சிந்தனை தான் திருமூலர் என்ன சொல்றாரு, அப்ப அது தூர், அது மூடி கிடக்கு. அது வந்து உலகியல் அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு துய்க்க 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 அது வந்து முழுமையான அழுக்கு ஏறி கிடக்கிறது. அது மாறி கிடக்கும் வகையறிவாளர் இல்லை. தூணறி. அது வந்து உண்மையான ஆன்ம சுத்தி. இததான் சுத்த சன்மார்க்கம். சன்மார்க்கம்னு வள்ளலார் சொல்லியிருக்கலாம். ஏன் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னார்னா, சுத்த அப்படின்னா அப்போதைக்கு அப்போது புதுப்பித்து கொண்டே இருப்பது. சுத்தம் அப்படிங்கிற வார்த்தை எதனால வந்துச்சு அப்படின்னா, அது வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னா அன்றாடம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சுத்தம் அப்படின்னு. சுத்தம் அப்படின்னா ஒரு தடவை நேத்து வரையும் நல்லதாங்க இருந்துச்சு அந்த வீடு, நான் போய் பார்த்தேன், ரொம்ப அருமையா அழகா இருந்துச்சு. சுத்தம், சுத்தப்படுத்துது. அது போல தூ நெறி மாறி கிடக்கும் வகை எறிவாளர் இல்லை. மாறி கிடக்கும் வகை அறிவாளருக்கு இந்த தூர் அள்ளி அள்ளி அதை சுத்தப்படுத்தி அந்த வந்து ஐம்புலன்களை அனுபவத்தை ஐம்புல நுகர்வுகளை எல்லாம் தூக்கி எறிந்தவர்களுக்கு உள்ள ஊரும் பாருங்க அந்த கிணற்று நீர். அதுதான் சிவ அந்த சிவ அருள் அப்படிங்கிறது. அப்ப சிவ அருள் அப்படிங்கிறதா இங்க வந்து ஊறி கிடந்ததன் உள்ளன்புதானே அப்படிங்கிறாரு. அங்க ஊறி கிடக்கிற அந்த கிணற்றுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப ஒண்ணு, நீங்க ஐம்புல நுகர்வுகள் அனுபவித்து கொண்டே இருக்கும்போது ஆன்ம ஞானம் என்பது அறவே ஏற்படாது. இப்ப நீங்க ஐம்புல நுகர்வுகளை நீங்க அடைச்சு வைக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்ம ஞானம்ங்கிறது ஒண்ணு ஏற்படும். இது வந்து தேடி போகணும். உலகியல் அப்படிங்கிறது தேடி போகணும். உலகியல் இன்பம். அவர் போனாரு, அவர் வந்து ஒரு ஒரு பணத்தை சம்பாதித்தார் அப்படின்னா, பணத்தை சம்பாதித்தார் அப்படின்னா அவர் பணத்தை தேடி ஒரு போறாருன்னு அர்த்தம். அவர் வீடு சம்பாதித்தார் அப்படின்னா வீடு வாசல் அப்படி சம்பாதித்தார்னா அதை அந்த செல்வத்தை நோக்கி இவர் நகர்ந்தார் அப்படின்னு பொருள். இப்ப தூரு அப்படிங்கிறது ஐம்புல நுகர்வு. இந்த ஐம்புல நுகர்வுகள் அனைத்தும் ஆன்ம ஞானத்தை வரவிடாமல் அடைத்து வைத்திருக்கிறது. அது அது அதனால என்னன்னா, உண்மையாக இருக்கின்ற தூய் நெறி. தூ நெறி அப்படின்னா தூய்மையான நெறி. அப்ப தூய்மை நெறி அப்படின்னாலே உயர்ந்தது. அது தூ நெறி, தூய்மையான நெறி அப்படின்னா இந்த ஐம்புல நுகர்வுக்கு அப்பாற்பட்ட அந்த அப்பாற்பட்ட நிலையை யார் வந்து எப்பவுமே மாறி கிடக்கும் வகை அறிவாளர் இல்லை. மாறி கிடக்கும் வகை அறிவாளருக்கு இங்க வந்து என்னன்னா, அது மாதிரி இருக்கிறவங்க இப்ப இது இது வந்து அந்த இலக்கணப்படி என்னன்னா முதல்ல என்ன சொல்ல, மாறி கிடக்கும் வகை அறிவாளர் உலகத்திலே இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமா இல்லை அப்படின்னு நம்ம அந்த பொருள் எடுத்துக்கிட கூடாது. அதை வந்து யாருமே வந்து உண்மை பேசுறவங்க இந்த உலகத்திலே இல்லைங்க. அப்படி யாராவது உண்மை பேசுறவங்க இருந்தா அது வந்து அது தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெற்றவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
முதல்ல இல்லை அப்படிங்கிறது முற்று அந்த வந்து சொற்றொடர் வந்து முற்று பெறுதல்னு எடுத்துக்கிட கூடாது. வகையறிவாளர் இல்லை அப்படின்னா வேதனையோட ரொம்ப மாறி கிடக்கும் வகையறிவாளர் இல்லை அப்படின்னா ரொம்ப அறுதி பெரும்பான்மையாக மக்கள் மத்தியில அது அதை நோக்கி ஏன்னா உலகில் ஐம்புல நுகர்ச்சியை நோக்கி தான் மக்கள் போயிட்டு இருக்காங்க அதிகமா அப்படின்னு திருமூலர் காலத்திலே அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப மட்டும் கிடையாது, அந்த காலத்திலேயே அப்படிதான். ஆன்மீகத்தினுடைய இதே நிலையை வந்து திருமூலர் காலத்திலே இது மாதிரி உண்மையை நோக்கி போறவங்க இல்லையே அப்படின்னு. அப்படி என்ன அடுத்த வரியில சொல்றாரு, மாறி கிடக்கும் வகை அறிவாளருக்கு அதுல யாரோ தேறி அது வந்து இந்த தூர்வாறுதலை ஒழுங்காக யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஊறி கிடந்ததன் உள்ளன்பு தானே. ஊறி கிடந்தது உள்ளன்பு என்பது ஊறி கிடந்தது. அங்கேயும் வந்து ஒரு வார்த்தையை போடுறாருன்னா, நீர் என்பது கிணற்றுக்குள்ள ஊறி எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அதான் ஊறி கிடந்தது. ஊறுதல் அப்படின்னாலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அருள் என்பது இப்ப இறை அருள் அப்படிங்கிறது ஒரே நாள்ல வந்தது அப்படின்னு இல்ல. அது எடுக்க எடுக்க தொட்டனைத்தூரும் மணற்கேணி அப்படின்னு மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு ஊறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க வள்ளுவர். இப்ப ஊரும் ஊறி கிடந்ததன் உள்ளன்பு தானே. தொடர்ந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கிறது அருள் அப்படிங்கிறார். அதான் ஊறி கிடந்ததன் உள்ளன்பு தானே. இதுதான் வந்து திருமூலர் வந்து இது பண்றாரு. அப்ப என்ன, இறையருள் என்பது ஊறிக்கொண்டே இருக்கும். இறைவன் வந்தாரு, எனக்கு காட்சி கொடுத்துட்டு போயிட்டாரு, அப்புறம் அடுத்து எப்போ வருவாருன்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இறை அருள் என்பது நீங்கள் அதை கிணற்றில் ஊறுகின்ற தண்ணீருக்கு சமமானது. அது தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படி கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கிணற்றை வந்து நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்ப என்னன்னா, நம்மளே ஒரு ஒரு துப்புரவு பணியாளர் அப்படிங்கிறோம், துப்புரவு செய்தல் அப்படிங்கிறோம். அப்ப அசுத்தத்தை அகற்றுதல். அப்ப நமக்குள்ள நாம சரியாக துடைக்கப்பட்டு துப்புரவு செய்கிற ஒரு வேலை தான் நமக்கு வரும். ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா துடைத்தல் அப்படிங்கிறது தான். நம்ம ஒன்று இங்க ரொம்ப ஆழமா இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க தேடி போவது கிடையாது. இப்ப என்னன்னா ஆன்மீகத்துல இறைவனை தேடி போகிறோம், கோவிலுக்கு தேடி போகிறோம். இப்ப இறைவனை நாம் தேடி போகிறோங்கிற வார்த்தையை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இறைவனை தேடி எல்லாம் போகல, போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இங்க தூர்வாரப்படணும், அவ்வளவுதான். அங்க சுத்தப்படுத்துங்க. உங்களை நீங்களே சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஊறி அந்த இறை அருள் என்பது ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த சுத்தப்படுத்துற வேலை தான் நீங்க செய்யணுமே தவிர நீங்க தேடி போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப உலக மதங்கள் எல்லாமே இறைவனை தேடி போகிறது. உலக மதங்கள் அனைத்துமே வந்து அவர்கள் வந்து எங்க இருக்க இறைவனை நோக்கி போகிறது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம தர்மம் என்ன சொல்றதுன்னா, உங்களை நீங்க சுத்தப்படுத்துங்க, தானாவே அருள் வந்துடும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. உங்களை நீங்க சுத்தப்படுத்துங்க, உங்களுக்குள்ள தூர் கிடக்குது. தூர்னா அந்த இது இருக்கு, அது மூடி இருக்கு, அந்த கிணற வந்து மூடி கிடக்கு. அதை அள்ளி அந்த தூரை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும் அருள், உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆக இந்த 9வது தந்திரம்னா கிட்டத்தட்ட கடைசி அந்த தந்திரத்தை போக 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 1வது தந்திரம் 2வது தந்திரம் இது 9வது தந்திரத்துக்கு போகும்போது தான் இந்த சூனிய சம்பாசனை எல்லாம் ரொம்ப ஆழமான பாடல்கள்லாம் அப்புறம் தான் வரும். இது ஒரு ஆழமான பாடல். இப்ப சூனிய சம்பாசனை என்பது திருமணத்தினுடைய கடைசி தந்திரத்தை நோக்கி நகர்வதனால் இது வந்து மிக சிறப்பான ஒரு பாடல். ஆகவே நமக்கு நாம் சுத்தப்படுத்துகிற வேலையை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர நாம் தேடி போகிற வேலையோ இல்லைன்னா அதை வந்து சில பேர் ஆன்மீகத்தை கற்க வேண்டும் அல்லது ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கும்போது திருமூலர் என்ன சொல்றாரு, நீ தூர்வாரு, நீ உன்னை சுத்தப்படுத்து தானா வந்துடும் அப்படிங்கிறார். ரொம்ப எளிதா சொல்றாரு, உன்னை நீ சுத்தப்படுத்து, உனக்குள்ள இது களிம்புகள் உன்னுடைய ஆன்மாவை பீடித்து கொண்டு இந்த ஐம்புல நுகர்வுகள் எல்லாமே சாக்கடை மாதிரி சேர்ந்து இருக்கு. இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. இந்த சாக்கடையெல்லாம் தூக்கி அள்ளி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஊறி கிடந்ததன் உள்ளன்பு தானே. உங்களுக்கு சிவ உணர்வு என்பதும் சிவ அருள் என்பதும் உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கும்.
அதைத்தான் நாம் அடைய வேண்டும் என்பதை திருமூலர் தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி மாறி கிடக்கும் வகையறிவாளர் இல்லை மாறி கிடக்கும் வகையறிவாளருக்கு ஊறி கிடந்ததன் உள்ளன்புதானே என்று திருமூலர் கூறுகிறார். அப்ப இந்த தூறு அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் அது வந்து என்ன மாதிரி தூறுதல் அப்படின்னு அந்த அந்த சாக்கடை என்ன மாதிரியான சாக்கடை இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க வேறொரு இதை வைத்து இந்த தூறு அப்படிங்கிற வார்த்தையை வேற இடத்துல இந்த களிம்பு அப்படிங்கிற களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி வேற ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன களிம்பு அறுத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இயல்பா நம்மளுக்கு வந்து காமம், கோபம், அதாவது பயம் தான் மயக்க முடியும். இந்த 3 என்பது அந்த களிம்பு. ஒரு மனிதனுக்கு இயல்பா பிறக்கும் பொழுது இந்த 3மே இருக்கும். காமம் என்பதும், ஆசை என்பதும், பயம் என்பதும், கோபம் என்பதும் 3 விதமான களிம்புகள். அது 3 விதமான குற்றங்கள். இந்த 3 எதனால வருதுன்னு இந்த 5 வருது. இந்த 5 வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க கொடுக்க ஒரு மனிதனுக்கு வந்து இப்ப ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து கடைசி வரலையும் ஏதோ கஷ்டப்படுவான். கஷ்டத்துக்கு ஏதோ அன்றாடம் வயிற்ற கழுவுறது மாதிரி சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து இறக்கும்போது ஒன்றும் பயப்பட மாட்டாங்க பெரிய அளவில். வாழ்க்கை நல்லா இதுவரை இருந்தோம். ஆனா நிறைய பெரிய கோடீஸ்வரனாக இருந்து வாழ்க்கையை நிறைய சுகபோகங்களை நிறைய அனுபவித்தவர்களுக்கு பயம் என்பது அதிகமாக இருக்கும். நிறைய உலகங்களை அந்த 5 யார் வந்து அதிகமாக அனுபவங்களை பெற்றார்களோ அவர்களுக்கு தான் பயமும் அதிகமா இருக்கும், கோபமும் அதிகமா இருக்கும், ஆசை என்பதும் அதிகமா இருக்கு. நீங்க வந்து சாதாரணமா இருக்கிறவனுக்கு ஒரு கூலிக்காரனை பாருங்க, அவனுக்கு ஒரு சொந்த வீடு இருக்காது. ஆனா வந்து அவனுக்கு வேலைக்கு போவான். வேலைக்கு போனோம்னா ஒரு ஒரு 100 ரூபா இந்திய காசு கிடைக்குதுன்னா போதுங்க இன்னைக்கு அப்படிம்பான். ஆனா ஒரு அரசியல்வாதி பாருங்க, அவன் வந்து 500 கோடி ரூபா இருந்தாலும் அவனுக்கு பத்தாது, 1000 கோடி ரூபாயை நோக்கி போவான். 1000 கோடி ரூபாய் 5000 கோடி ரூபாயை நோக்கி போவான். அப்ப ஆசை என்கிறது பாத்தீங்கன்னா சாதாரண ஏழைகளுக்கு இருப்பதை விட அந்த அரசியல்வாதிகளுக்கும் இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தாலே இயல்பாவே தெரியும். ஒரு ஏழைகளுக்கு அதிகமான பற்று இருக்காது பணத்து மேல. அவனுக்கு அன்றாடம் வயிற்ற கழுவணும், அதுபடி அவன் படுத்து தூங்கிடுவான். அவ்வளவுதான். நாளைக்கு நாளைக்கு வயிற்ற கழுவுனது நாளைக்கு சம்பளத்துக்கு போவோம் அப்படி இது ஒண்ணும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இந்த உலகில பயன்படுத்த பயன்படுத்த தான் உங்களுக்கு வந்து ஆசை அதிகமா போகுது. ஆசை என்பது பயன்படுத்த பயன்படுத்த தான் ஆசை அதிகமா போகும். காமம் என்பதும் பயன்படுத்த பயன்படுத்த தான் காமம் அதிகமா போகும். பயம் என்பது இங்க பயன்படுத்த பயன்படுத்த தான் உங்களுக்கு பயம் அதிகமா போயிட்டு இருக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா பயம் அப்படிங்கன்னா அது போயிடும் அப்படின்னு. நீங்க 5 எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்குள்ள பயம் கூடிக்கிட்டே தான் போகும். அது குறையவே குறையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசை எல்லாம் திருப்தியா ஒரு ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட அந்த ஆசை போயிடணும். போவாது. நீங்க பயன்படுத்த பயன்படுத்த கூடிக்கிட்டே போகும். ஆசை என்பதும் கோபம் என்பதும் பயம் என்பதும் நீங்கள் உலகியலை பயன்படுத்த பயன்படுத்த கூடிக்கொண்டே இருக்குமே தவிர குறையாது. நம்ம தப்பா ஒரு இது பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டா அப்படியே தீர்த்தரலாம் அப்படின்னு. அப்படிலாம் அந்த கதையெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க அதை போய் தொட்டீங்க அப்படின்னா உங்களை அதிகமாக அது தூறு என்கிற ஒரு குற்றத்துல அதிகப்படுத்தி கொண்டே போகும். அதை தான் வந்து மாறி கிடக்கும் வகை அறிவாளர் இல்லைங்கிற. போனா மாட்டிக்கிட்டான், வெளியேற முடியாம சிக்கிக்கிட்டான். அப்படி எவனாவது ஒருத்தர் தப்பிச்சு வந்தான்னா அவனுக்கு இறை அருள் அப்படிங்கிறத தெளிவா கிடைக்குங்கிறத ரொம்ப அது வந்து நகைச்சுவையாக தூறு படர்ந்து கிடந்தது தூணெறி மாறி கிடக்கும் வகை எறிவாளர் இல்லை மாறி கிடக்கும் வகை எறிவாளருக்கு ஊறி கிடந்ததன் உள்ளன்புதானே என்று திருமூலர் சொல்கிறார். இதன் பேரிலே உங்களிடம் இருக்கின்ற ஐயங்களை கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.